மகா பெரியவா மடத்தில் இருக்காரு. சுற்றி பக்தாலெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அணுக்க தொண்டர்கள் நிற்கிறாங்க. அப்போ ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு வாலிபர் வருகிறார். கல்லூரி மாணவரை போல இருக்கிறார். தோற்றத்தில் கல்லூரி மாணவரை போல தான் இருக்கிறார். அவர் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு மாணவர். மகா பெரியவாளை சந்திக்கணும்னு கேட்குறாரு. சரி, சந்திக்கலாம் சொல்லி அனுமதி கொடுத்து அவர் மகா பெரியவாள்கிட்ட வரும்போது அவர் சொல்கிறாரு, ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாரு. நான் உலகம் முழுவதும் என்னுடைய வயதுக்கு கிட்டத்தட்ட நெருக்கி ஆன்மீக தலைவர்களையும் மத போதகர்களையும் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். எனக்கு வேலையே இது ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறார். சமயங்களை பற்றி ஆராய்ச்சி படிப்பு. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அந்த கேள்விக்கு எந்த ஒரு மத தலைவரும் எந்த ஒரு மத போதகரும் நான் திருப்திப்படுகிற வகையிலே ஒரு பதிலை சொல்லலை. அது என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மனித பிறவியின் நோக்கம் என்ன, எதுக்காக நம்ம மனுஷனாக பிறக்கிறோம் அப்படின்னு நானும் பல மத குருக்கள்கிட்ட கேட்டுட்டேன். இந்தியாவிலேயும் பல இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டேன். இறுதியாக காஞ்சிபுரத்தில் உங்களை பற்றி கேள்விப்பட்டு நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறேன் என்று அந்த மாணவன் சொல்லுகிறான். உடனே காஞ்சி மகா பெரியவர் பக்கத்தில் இருக்கிற அணுக்க தொண்டரை பார்த்து இந்த பிரகலாத சரித்திரத்தை எடுத்துட்டு வா. பிரகலாத சரித்திரம் அப்படிங்கிற அந்த நூலை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்றார். உடனே அணுக்க தொண்டர் ஓடி போய் பிரகலாத சரித்திரம்னு பார்த்தா பக்த பிரகலாதான்னு நீங்க படம் பார்த்துருப்பீங்க. அற்புதமான ஒரு படம். இந்த பிரகலாதன் எப்படின்னா, விஷ்ணு மகாவிஷ்ணுவே அவர் இரணியனுக்கு பிள்ளையா பிறக்கிறார். அரக்கர் குலத்தில் பிறக்கிறாரு, இரணியனுக்கு மகனா பிறக்கிறாரு. ஆனால் கருவிலேயே நாரதர் அவருக்கு ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணிடுறார். அப்போ இந்த உலகத்துக்கே நான் தான் தெய்வம்னு சொல்லியிருக்க இரணியனுக்கு இந்த குழந்தை பிறக்குது. ஆனால் இது நமோ நாராயணான்னு சொல்லு. அப்போ இரணியனுக்கு ரொம்ப கடுங்கோவம் வருது. எல்லாரும் இரணியாய நமகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன் பிள்ளையே நாராயண நமகன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி இந்த பிரகலாதனுக்கு பெற்ற தந்தையே சத்துருவா போயிடலார், விரோதி ஆகிடலார். அதனால் இந்த பிரகலாத சரித்திரம் மகா பெரியவாளுக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். பிரகலாதை பற்றி ரொம்ப சிலாயித்து சொல்லுவார். சொந்த தகப்பனே தன்னை கொல்ல போகிறது எவ்வளோ துரதிஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு துப்பாக்கிய நிலை பிரகலானுக்கு வந்த போதும் அவன் விஷ்ணுவுடைய நாமத்தை மறக்காமல் சொன்னார். உயிர் அபாயம் வந்தாலே நிறைய பேர் கொள்கையை மாற்றிக்குவாங்க. ஆனால் பிரகலாதன் அப்படி மாற்றலை. அந்த கொல்ல போகிறது தெரிஞ்சாலும் அந்த ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை அவர் கைவிடலை. அதே போல் நாராயணனும் அவரை கைவிடலை. இந்த மாதிரி ஒரு பக்த பிரகலாதன் அப்படிங்கிற அந்த ஒரு சரித்திரம் மகா பெரியவளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சரித்திரம். ஸோ அந்த சரித்திரத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி அணுக்க தொண்டரை குறிப்பிட்ட ஒரு பக்கத்தை புரட்டி அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் வரும், அதை சொல்லு அப்படிங்கிறார். அப்போ அந்த பக்கத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அந்த பக்கத்தை புரட்டி அந்த ஸ்லோகத்தை அந்த அணுக்க தொண்டர் சொல்கிறாரு. சொல்லும்போது அங்கே அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு இங்கே மகா பெரியவர் தமிழாக்கம் பண்ணுறாரு, ஆங்கிலத்தில் அதை சொல்கிறாரு. அதில் என்ன அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்குன்னா, மனித பிறவி நோக்கமாக பிரகலாதன் சொல்கிற மாதிரி அதில் வருது. இந்த மனித பிறவியோட நோக்கம் என்ன, எதுக்கு மனிதனாக பிறக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பிரகலாதன் பதில் சொல்வதை போல அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. ஜகல ஜீவராசிகளையும் ரட்சிப்பதற்காகவும் ஒருத்தரோட அன்பு செய்து மற்றவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறதுக்கும் தான் இந்த மனித பிறவி. மனித பிறவியோட முக்கியமான நோக்கம் அன்பு செலுத்துறது தான். டெஃபினேஷன் ரொம்ப சிம்பிளான டெஃபினேஷன் இதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி இங்கே ஒருத்தரோட ஒருத்தர் அன்பாக வாழ்ந்துக்கிட்டு வாழ்றதுக்கு தான் மனித பிறவியை நம்ம எடுத்து வந்திருக்கோம்.
அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. அன்பு செலுத்துறதா பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டையில் வருது, எங்கே அன்பு செலுத்துறது? கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை வருது, பங்காளி பிரச்சனை, எங்கே அன்பு செலுத்துறது? இன்னைக்கு எப்படி நிலைமை மாறி போச்சு. ஆனால் மனித பிறவியின் உண்மையான நோக்கம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த மனித பிறவியின் நோக்கத்தமே இதுதான் அப்படின்னு அந்த மாணவருக்கு சொல்கிறார். உடனே அந்த மாணவருக்கு இது கேள்விப்படாத பதிலாக இருந்திருக்கு. எத்தனையோ மத குருக்கள் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, ஆன்மாவை அறிதல் அப்படி இப்படி இப்படின்னு போட்டு உலட்டியிருக்காங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு. மனிதன்னா அன்பு செலுத்தணும், அடுத்தவன் மேலே ஒத்தாசையாக இருக்கணும், மற்றவாளுக்கு ஒத்தாசையாக இருக்கணும், இதுதான் மனித பிறவியோட நோக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு எளிமையாக புரிய வச்சார். இந்த மாணவன் திருப்தி அடைந்து மகாபெரியவரை வணங்கி விட்டு விடைபெற்று கொண்டார். இதுபோல் நிறைய விஷயங்கள்